விண்வெளியில் பறந்த செயற்கைக்கோளை மண்ணிலிருந்து ஏவுகணையை ஏவி இந்தியா தகர்த்து சாதனை புரிந்தது ஏன் என்பது குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூமியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் தாழ் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்த செயற்கைக்கோளை அழிக்கும் சோதனை ஒடிஷா மாநிலத்தில் உள்ள அப்துல் கலாம் தீவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டது. The missile locks onto the incoming satellite. It hits the target and neutralizes it successfully. இதற்காக இந்தியாவே விண்வெளியில் ஏவி பயன்பாடு நிறைவுக்கு வந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஒன்று தேர்வு செய்யப்பட்டது. இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு அமைப்பும் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமும் பாதுகாப்பு துறையும் இணைந்து ஆய்வை மேற்கொண்டன. அப்துல் கலாம் தீவில் உள்ள ஆய்வு மையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 3 மையங்களில் இருந்து செயற்கைக்கோளின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. இந்திய கடல் பரப்பின் மேல் செயற்கைக்கோள் வரும் தருணத்தை விஞ்ஞானிகள் துல்லியமாக கணித்தனர். இதனை கணக்கில் எடுத்துக்கொண்டு அப்துல் கலாம் தீவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் வல்லமை கொண்ட ஏவுகணை வெடிபொருட்களுடன் ஏவப்பட்டது. 4 கட்டங்களை கொண்ட ஏவுகணை விண்ணில் 100 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியதும் முதற்கட்டம் பிரிந்துவிட 200 கிலோமீட்டர் தூரத்தில் அடுத்த கட்டம் பிரிந்தது. 300 கிலோமீட்டர் தூரத்தை எட்டியதும் ஏவுகணையின் 3வது பாகமான வெப்பம் காக்கும் அமைப்பு பிரிந்து கொள்ள இலக்கை நோக்கி ஏவுகணை குறிவைத்து பாய்ந்தது. விண்ணில் 300 கிலோமீட்டர் உயரத்தில் சுற்றி வந்த செயற்கைக்கோளை ஏவுகணை சரியாக அடையாளம் கண்டு தாக்கி அடித்தது. Is to detect satellites in low Earth orbit and protect the nation from them. Missile lifted off from Orissa coast. Missile hit its target on the Bay of Bengal. முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை ஏவப்பட்ட 3வது நிமிடத்தில் அது இலக்கை தாக்கி அழித்துள்ளது. Missile travels with high speeds. Missile locks onto the target and annihilates the satellite. இந்த தாக்குதல் மூலம் இந்தியாவை உளவு பார்க்க எதிரி நாடுகள் ஏவி உள்ள செயற்கைக்கோள்களை மட்டுமின்றி விண்ணில் செயற்கைக்கோள்கள் மூலம் நாட்டின் இலக்குகளை குறிவைத்து ஏவப்படும் எந்த ஆயுதத்தையும் அழிக்கும் வல்லமை இந்தியாவுக்கு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. உயர்வட்ட பாதையில் சுற்றும் செயற்கைக்கோளை அழித்தால் அதன் சிதைந்த பாகங்கள் விண்வெளியில் குப்பையாகி மிதக்கும் என்பதும் சுற்றி வரும் பிற செயற்கைக்கோள்கள் அந்த குப்பைகளில் மோதும் அபாயமும் ஏற்படும். இதனால்தான் இந்தியா தாழ்வட்ட பாதையில் சுற்றிய தனது சொந்த செயற்கைக்கோளை அழித்துள்ளது. இதன் மூலம் செயற்கைக்கோளின் உடைந்த பாகங்கள் பூமியின் காற்று மண்டலத்தில் நுழையும் போதே எரிந்து சாம்பலாகிவிடும். செயற்கைக்கோள்களை ஏவுவது, அவற்றை வழிநடத்துவது, பிற நாட்டு செயற்கைக்கோள்களை ஏவி நிலை நிறுத்துவது, செவ்வாய், நிலா போன்ற தொலைதூர ஆய்வில் ஈடுபடுவது ஆகியவற்றில் இதுவரை இந்தியா தனது திறனை நிரூபித்துள்ளது. இப்போது ஒரு செயற்கைக்கோளை துல்லியமாக குறிவைத்து 3 நிமிடத்தில் அழித்ததன் மூலம் விண்வெளி ஆய்வில் மட்டுமின்றி விண்வெளி போரிலும் வல்லமை உண்டு என்பதை நிரூபித்து தன்னை விண்வெளி வல்லரசுகளில் ஒன்றாக உயர்த்தியுள்ளது. भारत ने हासिल किया एक महत्वपूर्ण टेक्नोलॉजी उपग्रह कक्षा में जाकर The missile is launched from the launcher. Traveling at high speeds, the stage separation happens. The ground radar